ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று நான் வந்துள்ளேன். உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் காண வேண்டாமா? அதனால் என் குழந்தையே, காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றதோ, அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ளேன். நீ எல்லளவும் கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்துள்ளேன். என் குழந்தையை, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் யார் என்று உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்லப் போகிறேன். கவனமாக கேள். என் அன்பு குழந்தையே, ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் யாருக்கு வந்ததோ, எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருப்பவர் நீ சில நேரங்களில் வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்து அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர். இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய். எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகி விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த இந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கை இப்பொழுதே எதுவுமே இல்லாமல் வெறுமையாக மாறிவிட்டது. மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பிதானே இந்த வராகியிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த சில கால வாழ்க்கையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது. ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்றாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே வந்துவிட்டது. அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த தீய சக்தி தான். அது எனக்கு நன்றாக தெரியும். நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனை தான்.
ஒருவனுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அந்த சூழ்ச்சியில் அவர் சிக்கிக் கொண்டால் இன்னும் அதில் இருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது. இந்த பிரிவினை என்பது நிரந்தரமல்லாது. உன் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை. உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனைக்காக உருவெடுத்து நீண்டகால பிரச்சனைக்கு, நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது. எல்லாவற்றிற்கும் ஆன கால நேரத்தை உருவாக்கி தர நான் உன் வராகி அம்மா இன்று வந்துள்ளேன். என் குழந்தையை உன்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு அல்லவா? மாறிவிட்டது என் குழந்தையே. நீ கதறினாய், அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய். அம்மா, என்னுடைய உயிரான உறவை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று. என் குழந்தை, உன் தாயானவள் வெறும் கல்லல்ல. நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுத்து விடத்தான் இன்று வந்துள்ளேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இனிமேல் நடக்கப் போகிறது. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது. அடுத்தவனினுடைய சூழ்ச்சிதான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது. யார் வந்தாலும் தள்ளி நில் என்று சொல்லிவிடுங்கள் என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை. உங்கள் உறவுக்குள் இந்த ஒற்றுமையை கெடுத்துவிடத்தான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது உன் வராகியானவள் எனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான். நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன். இது போன்றவர்களை வாழ்க்கையில் நுழைய இன்று அதற்குத்தான் உன் வராகி அம்மா உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்துள்ளேன். நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த வராகியானவள் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். பல சந்தோஷமான நினைவு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்கள் நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும். நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை. உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள், நீ உன் உறவோடு பேசிக் கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள், நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன். மற்றவர்கள் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சந்தோஷம் அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனால் உனக்கு தீமையை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் 1000 வழிகள் மறைந்து கிடைக்கும் என்பதை நீ வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்வாய். உன் வராகி அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கின்றேன். உன்னை தேடி வரப்போகின்றவர், உன்னை விட்டு பிரிந்தவர், உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவர், உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. எல்லாம் ஒழிந்த நல்ல காலம் பிறக்கப் போகிறது. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதுமே நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன். தினம் இல்லாமலும் வாரத்தில் ஒரு முறையாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவு. அதாவது உன்னால் முடிந்த ஒரு 4 இட்லி ஒரு இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடு. அது உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். அவர்கள் சாப்பிட்டு உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய பரம்பரையையும்
உன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்த்துவார்கள். அதுதான் உன் சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற நல்ல நல்ல விஷயங்கள் என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அன்னதானம் செய்ய தொடங்கு. ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.